இந்த வீடியோவில் உங்களுக்கு சில உண்மைகளை நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதி கண்டிப்பாக எபிசோட் பார்க்க மாட்டார்னு நம்ம சொல்கிறோம். எபிசோடே இவர் பார்க்க மாட்டார். இவர் 24/7 பார்ப்பாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது கானா வினோத், எஃப்ஜே, கமருதீன் இருக்கும்பொழுது ஹோஸ்ட் பற்றி என்னப்பா அவர் இப்படி கொஸ்டின் பண்ணுறாரு, பேசவே விட மாட்டார் அப்படின்னு கானா வினோத் பேசுகிறாங்க இல்லையா? எஃப்ஜே கூட அதில் பேசியிருப்பார். அது இவர் எபிசோடே பார்க்காதவர் 24/7 எப்படி அது 24/7 ஓடினது. ஏன்னா சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் அது நடந்த நிகழ்வுங்க. இப்போ இவர் எப்படி அது பார்த்துருப்பாருன்னா, இவர்கிட்ட கொண்டு வந்து காட்டியிருப்பாங்க. பாருங்கள் ஹோஸ்ட்டு உங்களை பற்றியே இப்படி பேசுகிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ விஜய் சேதுபதி என்ன தான் தான் நல்லவன் மாதிரி வெளியில் வேஷம் போட்டுக்கிட்டாலும், ஆனால் அவருக்கும் அந்த ஹீகோ ஹிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதை எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பிக் பாஸ் வீட்டில் ஒரு ரூல் இருந்துச்சு. எது ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் தலை போட்டிக்கு போகிறவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனால் அதை அந்த வார்டன் டாஸ்க் அப்போ அது ஒரு டீமாக இருந்தாங்க. அதில் எஃப்ஜே ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்ததுனால அவர் அடுத்த வார தலை போட்டிக்கு போக முடியாதுன்னு சொன்னார். அது சரி. ஆனால் இந்த முறை எங்கள் டீமாக விளாண்டாங்க. சரி, டீமாகவே விளாண்டாலும் ஒருத்தவங்க தலை போட்டிக்கு போயிட்டாங்கல்ல, அவங்கள நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வரும்பொழுது. கரெக்டா? அப்போ அது யாருக்கு போட்ட ஸ்கெட்சு அப்படின்னா, கானா வினோத் இந்த வார தலை போட்டிக்கு போகக்கூடாது. அதே மாதிரி அந்த ஒரு கேம் ஒன்று வச்சுருந்தாங்களே, அது கமருதீன் கேப்டன் ஆகணுங்கிறதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு டாஸ்க். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா, பிக் பாஸினுடைய டைரக்டர் யார் உங்களுக்கு தெரியும்? பிரவீன். மகாநதி சீரியலுடைய டைரக்டர் யார்? பிரவீன். மகாநதி சீரியலில் நடித்தது யார்? கமருதீன். அதுக்கடுத்து அதில் நடித்த இன்னொரு அவங்க போயிட்டாங்க போல இருக்கு, முன்னாடி நடிச்சிருக்காங்க, அவங்களும் இங்கே உள்ளே இருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த வெளியிலேருந்து கண்டஸ்டன்ஸ் ஆதரவு கொடுத்து வீடியோலாம் வெளியிட்டாங்களே, சபரிக்காக பேசியது யார்? அந்த பிரவீனுடைய மனைவி. என்னங்கய்யா இவ்வளவு செட்டிங் பண்ணிவிட்டு ஒரு மனிதன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நீங்கள் ட்ராக் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்று, தலை பற்றி கேட்கும் பொழுது விஜய் சேதுபதி நினைச்சதை ஹவுஸ்மேட்ஸ் சொன்னால் அவர் ஹாப்பி ஆகுறாரு, இல்லைனா அவர் அதை புல் பண்ணிகிட்டே போகிறாரு. இப்போ எக்ஸாம்பிள் அரோரா இந்த எல்லா வேலையும் செஞ்சாங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எல்லா ஹவுஸ்மேட்ஸ் அமைதி, அவ்வளோதான். இவர் என்ன கேட்குறாரு, இவர் கேப்டன் சார் பாரு சில விஷயம் பண்ணாங்க சார் வேலையெல்லாம் அப்படின்னா, இதை யார் ஒத்துக்கிறீங்க? ஹவுஸ்மேட்ஸ் செய்யலை சார். என்ன இது நடக்குது? யோசிச்சு பாருங்க நண்பர்களே நீங்கள். அப்போ ஆல்ரெடி நீங்கள் யாரை வெற்றி பெற வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா இந்த கேப்டன்சி டாஸ்கில் பிக் பாஸே சொல்லியிருக்கலாம், கானா வினோத்தை நீங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்ல முடியாது, அவர் தலை போட்டிக்கு போகிறாருன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை? அப்போ ஹோஸ்ட்டை விமர்சனம் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது பண்ணுவீங்களா? கேமே ஆடாதவங்கெல்லாம் தூக்கி இப்போ நீங்கள் தலையில் வைக்க போகிறீங்க. கரெக்டாக? உங்களுக்கு அவங்க ஸ்கெட்சு உங்களுக்கு புரியுதா? அப்போ இவங்களுடைய பார்வையிலே 3 பேர் டாப் 5க்கு போயிட்டாங்கங்க. யார்? திவ்யா, கமருதீனு, சபரிநாதனு. இன்னும் 2 ஸ்லாட்டு தான் வேக்கண்ட்டே இருக்குது. அதுக்கு முட்டி மோதணும். செம இல்லை? அவனுங்க மாஸ்டர் பிளான் போட்டால் நம்ம அதை உடைக்கணுங்க. மக்கள் நீங்கள் டிசைட் பண்ணணும். வெற்றியாளர்கள் கேமை பார்த்து ஓட்டு போடுங்க. அவங்க மாஸ்டர் மைண்டை நம்ம உடைக்கணும். இங்கே விஜய் சேதுபதி, நான் இப்போவும் சொல்லுவேன், விஜய் சேதுபதி இவங்கள மாதிரியே சம்பளம் வாங்கிட்டு ஹோஸ்ட் பண்ணுறவர். அவர் ஒன்று தீர்ப்புலாம் எழுத முடியாது. இன்னொன்று, ஒரு கண்டஸ்டன்ஸ் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்குன்னா அதை நீங்கள் ஸ்டேஜிலலாம் காட்டக்கூடாது. அப்படி காட்டினீங்கன்னா மக்களாகிய மக்கள் கேள்வி கேட்பாங்க. நான் கேட்பேன்ப்பா. கானா வினோத்துக்கு அவர் பர்சனல் வெஞ்சன்ஸ், ஏதோ ஒரு இதில் திவாகர் சொல்லுவார்ல, பர்சனல் வெஞ்சன்ஸ்னாலேயே நீங்கள் பண்ணீங்க. அது நல்லா பண்ணாருங்க கேப்டனு. என்ன நல்லா பண்ணுற கேப்டனெல்லாம் நீ கூட்டு வந்து ஸ்டேஜில் அவங்கள மன உளைச்சல் ஆக்குறீங்கன்னா, சும்மாவே ஒரு நாள் அவர் ஜெயிலில் போட்டிங்களா, அன்றைக்கி வீடு நான் ஸ்தம்பிச்சா போச்சு. சும்மாவே நல்லா தான் இருக்கும். நல்லா பண்ணுறவங்களையும் நீங்கள் கிரிட்டிசைஸ் தான் பண்ணுறீங்க. சரியில்லை. அப்போ நல்லா பண்ணவனுக்கு என்ன தான் வேல்யூ? போன வாரம் அமித், இந்த வாரம் கானா வினோத். சரியில்லைப்பா, உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை இங்கே காட்டாதீங்கப்பா. அப்படி காட்டினீங்கன்னா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க.